ஸ்தோத்திரம். நான் நடந்தால் நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். அப்பா, ஆசிரியப்பட்ட இந்த மாலை வேளையில் உம்முடைய பாதம் அமர்ந்திருந்து உம்மை துதிக்க ஆராதிக்க தேவரீர் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல இந்த ஆனந்த பாக்கியத்தை ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார் என்று சொன்னீங்களப்பா. உம்முடைய துதியை சொல்ல உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய உன்னதமான கிருபை, உன்னதமான அபிஷேகம் எங்களை சூழ்ந்து கொள்ள ஜெபிக்கிறோம். மீட்டுக்கொண்டு ஆத்மா கம்பீர்த்து மகளை கிருபை தாங்க. ஆராதிக்கிற சிறியோர் பெரியோர் எல்லார் மீதும் பாவமுடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையும் கூட ஜெபிக்கிறோம். போகும்போது நிறைவான சந்தோஷத்தோடு நிறைவான வார்த்தை வெளிச்சத்தோடு கடந்து செல்ல கத்த தம்முடைய ஜனத்திற்கு நீர் அனுக்கிரகம் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாய் கட்டர் நீர் ஆளுகை செய்வீராக. நாங்கள் எவ்வளவு வேணும் சிறுகவும், நம்முடைய நாமம் எவ்வளவு வேணும் உயர நாங்கள் வேண்டுகிறோம். அப்பா, கிருபை தருவீராக, பலன் தருவீராக. நம்முடைய பலனை தர நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்தர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மைப்படுவீராக. மீட்பராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வந்தவர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை நல்ல ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு நம்மை கூட்டி சேர்த்து தேவனை வைத்து சில பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும் கர்த்தர் நமக்கு பலன் கிருபை தருவாராக. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உண்மை என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளை நீயே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளை நீயே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. ஆதி அந்தமில்லா அநாதி தேவன், அடைக்கலமானீர் எமக்கு நீரே. ஆதி அந்தமில்லா அநாதி அடைக்கலமானீர் எமக்கு நீரே. மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே, நீயே துதித்திடுவோம். மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே, நீயே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவனேவும் வாக்குகளை நீயே துதித்திடுவோம். வல்ல தேவனேவும் வாக்குகளை நீயே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம்
வாழ்ந்திடவே நித்திய ஜீவனை எமக்கு தந்தீரே, எண்ணியே துதித்திடுவோம். நித்திய ஜீவனை எமக்கு தந்தீரே, எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவனே உம் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவோம். வல்ல தேவனே உம் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. அல்லேலூயா. நித்தம் நம்மை காக்கிற கர்த்தருக்கு நாம் நன்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இன்னொரு பாடலை பாடி தேவனை நாமத்தை மையப்படுத்துமாக. எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணிப்பார் என்று சொல்லி தேவனை நாமத்தை மையப்படுத்துமாக கர்த்தர் நமக்கு பலன் கிருபை தருவாராக. எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 பலிகள் செலுத்திடுவோம். எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. தண்டிக்கப்பட்டார் நாம் மீட்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நன்றி 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீக்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானோ தள்ளும்புகளா. காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கிய. எத்தனையோ நோய்களை மாற்றினாரே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானோ தள்ளும்புகளா. நன்றி 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 பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி
மீட்டாரே சாபத்தினின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினார். சாபமானார் நம் மீட்டாரே சாபத்தினின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் சிலுவையினார். ஆகவே கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். ஏழ்மையானார் சிலுவையிலே செல்வந்தனாய் நாம் வாழ, சாவை ஏற்றார் நாம் ஜீவன் பெற, முடிவில்லா வாழ்வு தந்தார். ஏழ்மையானார் சிலுவையிலே செல்வந்தனாய் நாம் வாழ, சாவை ஏற்றார் நாம் ஜீவன் பெற, முடிவில்லா வாழ்வு தந்தார். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி 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 பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. சாபமானார் நாம் சாபம் நீங்க, மீட்டாரே சாபத்தினின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினார். நல்லா உணர்ந்து பாடுவோமாக. நாம் சாபம் நீங்க, மீட்டாரே சாபத்தினின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினார். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். காயப்பட்டார் காயப்பட்டார் நாம் சுகமாக, நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானோம் தள்ளும்புகளா. காயப்பட்டார் நாம் சுகமாக, நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானோம் தள்ளும்புகளா. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள்
ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் செய்யாத காரியங்களை எண்ணாதபடி செய்த நம்ம எண்ணி சோத்திரம் பண்ணினாலே நாட்களும் நேரங்களும் போதாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி அவருக்கு துதி செலுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இன்னொரு பாடலை பாட்டு தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துமாக. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற பாடலை பாட்டு தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். தேவ கிருபை நம்மில் பெறுவதாக. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் யார் இவர்கள். எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களா, சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோர். எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களா, இயேசு ரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோர். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை கூறுத்தாம் கோளை பிடித்து ஆர்ப்பரிக்கும் சிங்காசனம் முன்பு ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை கூறுத்தாம் கோளை பிடித்து ஆர்ப்பரிக்கும் சிங்காசனம் முன்பு ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் மன நிறைவோடு பாடுமாக. யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தனிமையிலும் வறுமையிலும் லாசர் போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் கோஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர். தனிமையிலும் லாசர் போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் கோஷித்தாலும்
பாடப்படும். இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி தான் இவர் கண்ணீரை அறஅகற்றி துடைத்திடுவார், அழைத்து செல்வார் இன்ப ஊற்றுக்கே அள்ளி பரும் இயேசுவே. ஆட்டுக்குட்டி இவர் கண்ணீரை அறஅகற்றி துடைத்திடுவார், அழைத்து செல்வார் இன்ப ஊற்றுக்கே அள்ளி பருக இயேசுதாவே. அழகாய் நிற்கும் யார், தீரலாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த பூமியில சில பாடுகளை சகித்தாலும், லாசரு போல சில பாடுகளை சகித்தாலும் என்றால் வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோம் என்றால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று. நல்ல கையில உயர்த்தி அப்பா ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. ஓ ஷியஹந்தல ரியஹந்தல ரிகதுனி அல்மனாதனமா. இக்கால பாடுகள் இனி வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்ல என்று நாங்கள் எண்ணி எல்லா பாடுகளை ஆண்டவரே நாங்கள் சகித்து கொண்டு முன்னோக்கி செல்ல விரும்புகிறோம் என்றால் ஆட்டுக்குட்டியானவர் எங்க ஒரு நாளில் எங்க கண்ணீர் எல்லாவற்றையும் அகற்ற துடைக்க போகிறீரப்பா. ஆண்டவரே ஐயா, அதை நினைத்து இந்த பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், புறக்கணிப்பு எது வந்தாலும் சோர்ந்து போகாதபடி அப்பா தொடர்ந்து அழைத்தவர் நோக்கி முன்னோக்கி செல்லக்கூடிய ஞானமுள்ள தெளிவை சிந்தையை தருவீராக. ஓ ஷக்கா மஹந்தல ரியாந்தல ரீதனம ஷியக்க துணி ஆரவதனம் லிஹந்தல ரீதனம ஷியக்க துணி அந்தல ரீதனமா. ஆண்டவரே பார்த்து கை உயர்த்தப்பா. இந்த சீர் போராட்டத்தை சரியாய் போராட கிருபை தகப்பா. இது ஒழுங்கினமான போராட்டம் அல்ல, சீர் போராட்டம், நல்ல போராட்டம். ஒழுக்கத்தோடு ஆண்டவரே போராடுகிற நாங்கள், ஆண்டவரே யுத்தம் என்ற நாங்கள் சட்டத்தின்படி யுத்தம் பண்ணி முடிசூட்டப்பட கிருபை தருவீராக. குறுக்கு வழியில் நாங்கள் எந்த கருத்து முயற்சி செய்யாதபடி சட்டப்படி ஆண்டவர் யுத்தம் பண்ணும் போதுதான் முடிசூட்டப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. நாங்கள் ஆவிக்குரிய யுத்தங்கள், பூமிக்குரிய எல்லா காரியங்களையும் வசன தெளிவோடு நாங்கள் ஆண்டவரே எதிராளிய சாத்தானை வசனத்தின் தெளிவோடு ஆண்டவரே சிறத்தன்மையோடு உண்மையுள்ள மனதோடு எதிர்த்து நிற்க ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தனிமை வறுமை வந்தாலும் பிற்காலத்தில் உம்மோடு நாங்கள் யுக யுகமாய் உம்மோடு வாழப்போகிற அந்த நித்திய நம்பிக்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அகமகில ஆர்ப்பரிக்க எங்களுக்கு கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தர ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வருகை வித்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோமாக. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் மருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி வேகம் மருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார், எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பார். நம் இயேசு ராஜா வரும், எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பார். நாம் அங்கு சேர்ந்திடுவோம், நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதி ராஜன் வேகம் வருகின்றாரே. முத்திரை முத்திரை பெற்ற
உற்சாகமும் அங்கே இல்லை. வெறும் அல்லேலூயா முழக்கமே, வெறும் அல்லேலூயா முழக்கமே. ராஜாதி ராஜன் வேகம் வருகின்றார். ஒரு எதிர்பார்ப்போடு பாடுவாங்க. தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்துமை மகிழ செய்தார். விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்துமை மத்தியவானத்தில் ஓர் விருந்து சிறப்பாகவே ஒதுக்கிடுவார். மத்தியவானத்தில் ஓர் விருந்து சிறப்பாகவே ஒதுக்கிடுவார். மீட்கப்பட்டோர் மட்டும் மருந்த, மீட்கப்பட்டோர் மட்டும் மருந்த. ராஜாதி வேகம் வருகின்றாரே. தேவாதி வேகம் வருகின்றாரே. என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம் இது. சஞ்சல தவிப்பும் இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலே. சஞ்சல தவிப்பும் இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலே. இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது, இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது. ராஜாதி ராஜன் வேகம் வருகின்றாரே. தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம்மீட்பருயிரோ இருப்பதால் நாம் கண்ணால் அவரை காண். நல்ல நிச்சயத்தோடு பாடுவோமாக. இருப்பதால் நாம் கண்ணால் அவரை காண்போம். நம் தூசிகள் உதறியே தூய்மையை அணிந்திடுவோம். நம் தூசிகள் உதறி தூய்மையை அணிந்திடுவோம். கரம் உயர்த்தி நம் தூய தேவனை காண, நம் தூய தேவனை காண. ராஜாதி ராஜன் தேவாதி வேகம் வருகின்றாரே. தேவாதி வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார், எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பார். நம் இயேசு எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பார். ஆஹா என்ன பேரின்பம் அது, நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதி தேவாதி வேகம் வருகின்றாரே. ராஜாதி வேகம் வருகின்றாரே. கர உயர்த்தி நம்மீட்பருயிரோ இருப்பதால் நாம் கண்ணால் அவரை காண்போம். நம்மீட்பருயிரோ
தேவாதி வேகம் அருகின்றாரே. நம் இயேசு ராஜா வரும், எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பார். நம் எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பார். ஆனாமங்கு சேர்ந்திடுவோம், ஆனாமங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதி தேவாதி வேகம் அருகின்றாரே. ராஜாதி வேகம் அருகின்றாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரமா வரப்போகிறார். நாம் ஆயத்தப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. தீட்டுள்ளது ஒன்றும் அங்கு உள்ளே செல்லாது. தீட்டான எல்லா காரியங்களை இங்கே கலந்துவிட்டு விண்ணவுடைய சாயலை தரித்து கொள்ளக்கூடிய அந்த ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. கடைசி காலங்களில் இன்னொரு பாடலும் வரிகுத்தனம் பாடப்போகிறோம். இந்த கடைசி காலங்களில் நாம் பவுல் சொல்கிற காலத்தை பார்த்தால் போதகர் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலுன்ற குழந்தையை போல் இருக்குன்னு சொல்லி பவுல் வேதனைப்படுகிறார். காலத்தை பார்த்தா நாம் எல்லாரும் இன்னும் முன்னோக்கி செல்ல வேண்டிய நபர்களாக இருக்க வேண்டிய நாம் இன்னும் ஆவிக்குரிய காரியங்களில் கர்த்தரை அறிகிற காரியங்களில் இன்னும் ஒரு குழந்தையான நிலையிலே நாம் இருக்கிறோம். நம்முடைய அடிப்படை வாழ்க்கையின் தேவை பூமிக்குரிய காரிய அந்த நாட்டமாகவே இருக்கிறது. சத்துரு காலத்தை வஞ்சிக்க அவன் திட்டமிடுகிறான். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை கவனிக்கும்போது, எசேக்கியேல் 22:3 வாசிக்கும்போது, அதை நோக்கி கர்த்தருடைய ஆண்டவர் இருக்கிறது என்றால், உன் காலம் வரத்தக்கதாக உன் நடுவில் இரத்தம் சிந்துகிறதும் போதுமானது. உன் காலம் வரத்தக்கதாக 4 வசனத்தில் மிடில் பகுதியில் இருக்குது. உன் நாட்களை சமீக பண்ணி உன் வருஷங்களை, இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்க்கையில் அந்த ஒரு வஞ்சக ஆவி காலங்களை மாற்றக்கூடிய சில காரியங்கள், ஜனங்கள் சிறையிருப்பு முந்தைய காலங்களில் மாதங்கள், ஓய்வு நாட்கள், பண்டிகைகள், காலங்களை குறித்த காரியங்கள் அவர்கள் கவனக்குறைவாக இருந்தார்கள். அவர்கள் காலங்களை நாட்களையும் துரிதமாய் செய்வதற்காக, அதாவது குறுக்கோளில் போவதற்காக, சீக்கிரமாய் உயர்வதற்காக இரத்த பலிகளை செலுத்த ஆரம்பித்தார்கள். சீக்கிரமாக இப்போ ஆண்டவர் அடுத்த ஆண்டு தான் ஒரு உயர்வு என்று சொல்லி தேவ திட்டம் இருக்கும்போது அதுக்கு முன்பதாகவே பக்க வழியில் சீக்கிரமாக நான் சொல்லி அதுக்காக சில தேவனுடைய ஆசீர்வாதம் பைபிளில் போட்டது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அது அந்த காலங்கள் நிறைவேறும் போது கர்த்தர் அது காலத்தில் நேர்த்தி செய்வார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வஞ்சக ஆவிகளுக்கு இடம் கொடுத்து நாட்களையும் காலங்களையும் சமிக்க பண்ணி சீக்கிரமாகவே துரிதமாக வருவதற்கு அந்த 2வது சொல்லப்பட்டபடி இரத்தம் சிந்தினார்கள். ஆடு மாடு இரத்தத்தை தாண்டி மனித இரத்தங்கள், பிள்ளையோட இரத்தங்களை சிந்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாறினார்கள். ஏனென்றால் எசேக்கியேல் சிறையிருப்பின் காலத்தில் ஏற்பட்ட ஒரு புஸ்தகம். அதே காலத்தில் தான் தானியேல் தீர்க்கதரிசியும், எசேக்கியேல் மக்களோடு மக்களாக இருக்கிறான், தானியேல் அரசவையில் உட்கார்ந்துருக்கிறார். 2 பேரும் ஒரே காலத்தில் சிறையிருப்பு காலத்தில் வாழ்கிறார்கள். தானியேல் 7ஆம் அதிகாரம் 25 தானியேல் சொப்பனம் காண்பிக்கும் போது அங்கே ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை யாரோ ஒரு வாசி கேட்கிறேன். காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவனால் மாற்ற முடியாது, ஆனால் மாற்ற என்ன செய்வான்? இந்த பக்க வழியை காண்பிச்சு காலங்கள் நாட்களை மாற்ற நினைக்கூடிய. என்றால் கீழே அதை தொடர்ந்து வாசித்துருங்க, புரியும். அந்த அவனுடைய அந்த மாயவத்தை செய்யக்கூடிய அந்த நாட்களை சீக்கிரமாக இந்த கேலண்டரை டிசைன் பண்ணுறவங்க சில மாதங்கள் அதை கணக்கிடுற அந்த ஆட்களை குறித்து இருக்கிறது. அதில் சொல்லும்போது சீக்கிரமாக நாட்களை அந்த சமீக பண்ணுறதுக்கு என்னென்ன வழி உண்டோ, அதாவது நாட்களை 24 மணி நேரம் யாரும் எந்த பிசாசும் நினைச்ச முடியாது, மாற்ற முடியும். வஞ்சக ஆவி காலங்களை இப்போ இது நல்ல காலம் இல்லை, இது ராகு காலம் அப்படி சொல்லி அந்த காலங்கள், இது உனக்கு இந்த காலம், அந்த ராசி பலன் சொல்லி பார்ப்பார்கள். கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் மறைமுகமாக இதெல்லாம் அந்த ஆவியோட கிரி காலங்களை பார்த்து இன்றைக்கி நல்ல நாள், இது தேவன் படைத்த எல்லா நாளும் நல்ல நாள் தான்.
அப்படி நம்ம நாளை பார்த்தோம்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற இயலாது. கடைசி நம்ம வஞ்சக ஆவினால நம்முடைய வாழ்க்கை என்றால் சில காலங்கள் அவன் மாற்ற முயற்சிப்பான். நாட்கள் நேரங்களை ஆனால் மாற்ற முடியாது. மாற்ற என்ன செய்வான்? முயற்சிப்பான். அதே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் அந்த பலிகள் மூலமாக சில குறுக்கு வழிகளை சீக்கிரமாக செய்வதற்காக அப்படி காலங்களை மாற்றினான். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கடைசி காலங்களை குறித்த தெளிவு இன்னைக்கு சபைக்கு இல்லாமல் இருக்கிறது. இதே சிறையிருப்பின் காலத்தில் தான் எஸ்தர் சத்திரம் சொல்லப்படுகிறது. அப்பொழுது மொர்தெக்காய் சொல்கிறார், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு என்ன செய்யும்? அதே போல் நாமும் இன்னைக்கு இந்த காலம் சபைக்கு இது நாம் நல்ல நிம்மதியாக உட்கார்ந்து இளைப்பாறுற காலம் அல்ல. சபை தேவ ராஜ்யத்திற்காக போராடி செயல்பட வேண்டிய, யுத்தம் பண்ண வேண்டிய காலமாக இது இருக்கிறது. நான் நினைக்கிற மாதிரி வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டு இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக வாழக்கூடிய காலங்கள் அல்ல. இந்த காலம் சபைக்கு செயல்பட வேண்டிய காலம். இனி ஒரு செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. அந்த ராக்காலத்தில் ஒரு கிரியை செய்ய முடியாது. அதுக்கு முன்பதாக இந்த கிருபையின் காலத்திலே சபை குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, நம்முடைய வேலை ஸ்தலங்களில் பணித்தலங்களுக்கு ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, பட்டணத்தின் ரட்சிப்புக்காக, தேசத்தின் ரட்சிப்புக்காக இந்த காலத்தை நாம் பயன்படுத்தாவிட்டால் அந்த கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்தில் அப்போ உபவாசம் பண்ணி அப்போ 50 நாள் ஜபம் 40 நாள் ஜபம் பண்ணியும் எனக்கு காலம் அவங்க கையில் போயிடும். அப்போ ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றுமே நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. அதை யாரும் மாற்ற முடியாது. நாம் என்ன செய்யக்கூடாது? பக்க வழியில் ராசி பலம் பார்த்து அது பார்த்து இன்னைக்கு இந்த காலம் அந்த காலம் வீடு வைக்கும்போது இன்னைக்கு இத்தனை மணிக்கு நேரம் வைங்க, இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடைப்படுத்தக்கூடிய பாதையாக இருக்கிறது. சத்துரு இப்போ அவன் காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் காலங்களை மாற்றப்பட வஞ்சிக்கிறதுக்காக சில காரியங்களை செய்வான். இந்த காலம் நீ நல்லா தூங்குற காலம், இந்த காலம் நீ வாக்குத்தத்தங்கள் நமக்குத்தான் இல்லை என்று இல்லை. ஆனால் அதே நேரத்தில் தேவனுக்காய் செயல்பட வேண்டிய காலம் இந்த காலமாக தான் இருக்கிறது. அல்லேலூயா. காலத்தை பார்த்தால் நாம் முன்னேறி செல்ல வேண்டிய நாம், சீஷர்களாய் அடுத்த ஆளை உருவாக்க வேண்டிய நாம் இன்னைக்கு பாலும் குழந்தையை போல நாம் இருந்தோம் என்றால் கர்த்தர் அதை விரும்பவில்லை. மாற்றிக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. அதெல்லாம் பவுல் நிருபங்களில் காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்னு சொல்லி அவர் காலத்தை கரெக்டாக இருக்கிறார். அதை சொல்லிட்டு திருப்பி எபேசியர் சொல்லும்போது நாட்கள் பொல்லாத நபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். வெளிப்படுத்த சொல்லும்போது இந்த வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்கிற பாக்கியவான், காலம் சமீபமாக இருக்கு. வெளிப்படுத்துகிற 1:3 இருக்கிறது. ஏன்னா காலம் சமீபமாக இருக்குது. ஆனால் நாம் நினைக்கிறோம் நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் சில தாமதம் ஆகலாம். அது ஒரு பக்கம் இருந்தால் நம்முடைய காலம் இது சபைக்கு யுத்தம் பண்ணி ஜெயத்தை பெற வேண்டிய காலம். ஏன்னா சத்துரு தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து விசுவாச மார்க்கத்தார் இன்னும் வெளியில் இருக்கிற ஆட்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இதை பார்த்து நம்மால் முடியாதென்று நாம் ஒதுங்கக்கூடாது. நம்ம திறப்பிலும் ஜெபித்தா அந்த பேய் நம்மளை அப்பெல்லாம் ஒன்றும் பைபிள் அப்படி இல்லை. பைபிளில் போட்டுக்குது, தேவனுக்கு கீழ்ப்பிடிந்துங்கள் பிசாசுக்கு ஏற்றிடுங்கள் அப்பொழுது அவங்கள்ட்டு ஏற்றினா ஓடிப்போம். நீங்கள் பயந்து உட்கார்ந்துட்டு இருந்தால் இந்த காலத்தில் என்னால் முடியாதுன்னு சொன்னால் ஒரு அறுப்பு காலத்தில் நம் கலைகளாய் போய்விடும். கர்த்தர் அந்த நிலைக்கு போக கர்த்தர் நம்மை மாற்றி அமைப்பாராக. அல்லேலூயா. எழுந்து நின்று பாட்டு தேவனுடைய நாமத்தை மைப்படுத்துமாக. இந்த காலங்களில் நாம் சத்துருன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில தீர்மானம் பண்ணுவோம். ஜனவரியில் வேதம் வாசிப்போம் அப்படி சொல்லி, இப்போ காலம் போயிடுச்சு, இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. அப்படி பொருத்தனை பண்ண தீர்மானங்கள் இனிமேல் வாசித்து அப்படின்னு நினைக்காதீங்க. எந்தெந்த தீர்மானங்களை எடுத்தீர்களோ, செய்ய தவறின எல்லா தீர்மானங்களை இந்த மாதத்திலேருந்து தூங்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஜனவரி 1ஆம் தேதி எந்த தீர்மானங்களை எடுத்து அது இடையிலேயே ஃபெயிலியராக போச்சோ, மீண்டுமாக நம்ம பிசாசனை செய்வானா, சரி இன்னும் 3 மாதத்தில் என்ன செய்ய போகிற, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி புது வருஷத்தில் என்ன செய்யலாம்? புது வருஷம் பார்ப்போமா? என்ன கிடையாது, நமக்கு என்ன கிடையாது, நிச்சயம் கிடையாது. என்னோட நாட்கள் காலம் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. ஆகையால் இந்த காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் பிசாசு என்றைக்குமே இன்னைக்கு உபவாசம் பண்ணாத, நீ ரிட்டையர்ட் ஆனப்பறம் என்ன செய்யலாம்? ரிட்டையர்ட் ஆகும்போது திடீர்னு வருகம் என்ன செய்ய முடியும்? அதனால் இருக்கிற காலங்களில் செய்ய வேண்டிய எல்லா ஆவிக்குரிய பணிகள், வேத வாசிப்பு, ஜபம், சாட்சியுள்ள வாழ்க்கை, ஆத்தும ஆதாய பணி காரியங்கள், உபவாசம், ஜபங்கள், இது எல்லாம் இந்த காலத்தில் எந்தெந்த காலத்தில் கர்த்தர் நம்மை நடத்துகிறோம் அந்த காலத்துக்கு என்ன செய்யும்? நம்ம இசைந்து போகும்போது எக்கால சத்தம் கேட்கக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. அது ராக்காலமாக இருக்கலாம், பகற்காலமாக இருக்கலாம். அந்த காலத்தில் கர்த்தர் எடுத்து கொண்டு போவார். அவர் கொடுத்த காலத்தில் நாம் அசட்டை இருந்தோம் என்றால் கடைசி கால சத்தம் கேட்கிற அந்த காலத்தை
நம்முடைய செவிகள் கேட்க இயலாமல் போய்விடும். அந்த நிலை யாருக்கு வராதபடி கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாராக. அல்லேலூயா. அந்த சிந்தையோடு பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துமாக. இந்த காலங்களில் நாம் பவுல் கொலோசை சொல்லும்போது ஆகாத சம்பாஷம் மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33 இருக்கிறது. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்கள் கெடுக்கும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் காலங்கள் ஃபுல்லும் கிறிஸ்தவ சபை ஜனங்கள் சரி மற்ற எல்லா ஜனங்களோட வாழ்க்கை முழுவதும் இந்த மீடியாவுக்குள்ள காலங்கள் மணிக்கணக்காய் நாள் கணக்காய் நேரமாக போய்கிட்டு இருக்கிறது. காலங்களை நாம் மோசம் போகி இதில் சம்பாஷணை பண்ணாதபடி ஜீவனில் வசனத்தோடு நாம் சம்பாஷணை செய்ய, ஜபத்தில் சம்பாஷணை செய்ய, ஆவில சம்பாஷணை செய்ய, துதியில் சம்பாஷணை பண்ண கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. அல்லேலூயா. மார்த்தால் பற்பல வேலைகளை கவனமாக தான் இருந்தா. ஆண்டவர் சொன்னார், மரியாதை மாதிரி என் பாதத்தில் அமர்ந்திருந்து வசனத்தை கேட்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஏன்னா இந்த கடைசி காலங்களில் கிருபையின் உபதேசம் சொல்லி பெரிய ஒரு சத்தியம். இந்த காலத்தில் அந்த கர்த்தருடைய செய்ய வேண்டிய காலங்கள் செய்ய வேண்டிய நியமங்களை தவறான உபதேசம் பண்ணுறவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சபையும் அப்படி போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்மையும் எல்லா சபையும் கிருபையாய் மீட்டெடுப்பாராக. அல்லேலூயா. அந்த சிந்தையோடு பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துமாக. கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கு இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கு இல்லை, கர்த்தர் வெளிச்சமாவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மராஜனே இடுவார். கால சத்தம் வானில் இயேசு மராஜனே இடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவையை காலம் வானில் தேவாதி தேவனை இப்போவே. தேவையை காலம் வானில் தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராஜனை வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராஜனை வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குத்தம் மாறிடாரே. பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குத்தம் மாறிடாரே. தேவதூதர் பாடல் தேவன் அவரையே தரிசிப்போமே. தேவதூதர் தேவன் அவரையே தரிசிப்போமே. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராஜனே இடுவார். வானில் தோனித்திடவே இயேசு வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், சித்தமே செய்திடுவோம்.
வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரை வாஞ்சைகள் தீரும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கர்த்தரை வாரும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கால சத்தம் வானில் சுமராஜனை வந்திடுவார். கால சத்தம் வானில் சுமராஜனை வந்திடுவார். அல்லேலூயா. ரியாந்தன மஷியா கத்தல ரீதனவா. கண்களை மூடி கரத்தை உயர்த்தி ஜோமனுமா. ஆண்டவர், இந்த காலத்தை நாங்கள் ஆண்டவரே மேகத்தை பார்த்து நிதானிக்கிறோமே, வானம் ஆண்டவரே ஐயா வானத்தை பார்த்து மழை பெய்யும் என்று சொல்லுகிறோமே, காலத்தை வானத்தை தோற்றத்தை பார்த்து நிதானிக்கிற நாங்கள் வரையை குறித்த காலத்தை குறித்து நாங்கள் தெளிவில்லாமல் ஆண்டவரே நாங்கள் குறைவாக இருக்கிறோம் அல்லவா, எங்களை கத்த தெளிவுபடுத்துவீராக. அல்லேலூயா. எங்கள் நாட்களையும் எங்களுடைய நாட்களை நாங்கள் பக்க வழியாக நாங்கள் ஆண்டவரே முன்னேற நாங்கள் பக்க வழி நாடாதபடி ஆண்டவரே நேர் வழியாக எங்களுடைய காலங்களை பயன்படுத்த கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் ஈசாக்கை விதைக்காமல் ஆசீர்வதிக்க முடியும், ஆனால் விதைத்தால் தான் ஆசீர்வாதம் என்ற நீதியை கர்த்தர் வைத்திருப்பதனால் அவனை விதைக்க வைத்து அந்த விதையை வளர செய்து 100 மடங்கு அந்த பஞ்ச காலத்தில் விதை செய்த கர்த்தர் அல்லவா நம்முடைய தேவன் பக்க வழியாக அல்ல, நம்முடைய தேவனை கர்த்தர் நேர் வழியாகவே உயர்த்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆண்டரை பார்த்து ஜெபிப்போமாக. நாங்கள் பக்க வழிகளை காலத்தை நாங்கள் ஆண்டரை துர்ப்பிரயோகம் பண்ணாதபடி. பிசாசுக்கு தெரிகிறது காலத்துக்கு முன்பதாகவே என்னை ஏன் வேதனைப்படுத்த வந்தீர் என்று கேட்கிறான். அவனுக்கு தன்னுடைய காலத்தை குறித்த தெளிவான நாட்கள் நேரத்து தெளிவிருக்கிறது. இன்று சபையாய் நமக்கு காலத்தை குறித்த தேவனுடைய காலத்தை குறித்த காரியங்கள்ல கவனம் குறைவா இருக்கிறோம் அல்லவா. எங்களை மன்னித்து எங்களுடைய காலங்களை ஆண்டவரே சரியாய் திட்டமிட எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரை பார்த்து ஜோமனுமாக. ஆண்டவரே ஐயா மீதி இருக்கிற 3 மாதங்கள்ல மீதியுள்ள எஞ்சிய நாட்களை அடுத்த ஆண்டு அப்படி எப்படி நாங்கள் ஸ்கிப் பண்ணாதபடி இந்த நாட்களிலே நாங்கள் பயன்படுத்த கிருபை தருவீராக. அடுத்த மாதம் அல்ல, இந்த நாளை ஒவ்வொரு நாளையும் நாங்கள் உம்முடைய நாளாகவே நாங்கள் செயல்படக்கூடிய கிருபை தருவீராக. எடுத்த தீர்மானங்களை ஆண்டவரே ஜெபிப்பதற்கு நாங்கள் காலம் தாழ்த்தாதபடி, உபவாசம் செய்வதற்கு காலம் தாழ்த்தாதபடி, ஆண்டவர் பசுத்த வாழ்க்கைக்கு நாளைக்கு பசுத்தமாக இருக்கேன்னு சொல்லாதபடி இன்று ஒவ்வொரு நாளும் பசுத்தமாய் வாழ கிருபை தங்கப்பா. என எப்போது இயேசு வருவார் என்று நாம் அறியோம். வரும்போது நாம் அசூசியா இருந்தோம் என்றால் நம் கைவிடப்படுவோம் அல்லவா. அந்த நிலை வராதபடி எல்லா காலத்திலும் பசுத்தமாக இருக்க, எல்லா காலத்திலும் உத்தமத்தோடு இருக்க, எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் உண்மையோடு உத்தமத்தோடு பரிசுத்த சிந்தையோடு பரிசுத்த அலங்காரத்தோடு அவர் வரும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வஸ்திரம் இல்லாமல் இராதபடி, எப்போது ரட்சிப்பு வஸ்திரத்தை காத்துக்கொள்ள கரைவிடாதபடி காத்துக்கொள்ளக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கும் எங்கள் சபைகளுக்கும் எங்கள் தலைமுறைகளுக்கு அத்த தருணங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றை பார்த்து சொல்லி ஜோமுனுமாக கடைசியாக கையில் உயர்த்தி எங்கள் தலைமுறைகள் காலத்தை பயன்படுத்திக்கிட்டும் அப்பா. இன்னைக்கு பிசாசு இன்னைக்கு எஜுகேஷனில் படின்னு சொல்லி இது படிக்கிற காலம்தான். ஆனால் தேவனுக்கும் ராயனுடைய ராயனுக்கு செலுத்த வேண்டும். படிப்புனது படிப்பு, தேவனுடைய நேரத்தை தேவனுக்காக செயல்படக்கூடிய அந்த நல்ல பக்குவத்தின்படி பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எல்லா பேரண்ட்ஸ் கர்த்தர் கிருபை தருவீராக. ஜப நேரத்தை நாங்கள் வேலைக்கு செலவு செய்யாதபடி, வேத தியானங்கள் ஆண்டவரே ஆவிக்குரிய நேரத்தை வேற எதுக்கு நாங்கள் ஆண்டவரே பயன்படுத்தாதபடி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலத்தையும் நிமிடங்களையும் மோசே ஜபித்தது போல நாட்களை இன்னும் அறிவுகளுக்கு தாங்கப்பா. நாளைக்கு என்று நாங்கள் என்னாதபடி இந்த நாளை செய்ய வேண்டிய எல்லா செயல்பாடுகளை செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்படிப்பட்ட ஞானமுள்ள இருதயத்தை காலங்களையும் நாட்களையும் நிமிடங்களையும் ஞானமாய் திட்டமிட்டு செயல்படுத்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த சொன்னீங்களப்பா. நீ ஸ்திரப்பட்ட பிற்பாடு உன் நண்பர்களையும் உன் சிநேகிதரை ஸ்திரப்படுத்த போல நாங்கள் எங்கள் காலத்தை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் ஸ்திரப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிற ஆயிரங்களை வசனத்தினால் ஸ்திரப்படுத்தக்கூடிய ஞானமுள்ள கிருபைகளை தருணங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அர்ப்பணித்து எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையில் தொடர்ந்து காலத்தை சரியாய் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஞானமுள்ள கிருபைகளை
தருணங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து குடும்பங்களை கத்தர் காத்து நடத்துங்க. மீதியான ஒவ்வொரு நிமிடங்களை கத்தர் ஏற்று நடத்துவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மையப்படுவீராக. மீட்பராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.